பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவுக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது அதிகாரம் 2வது வசனம். சாம் சாப்டர் 119 verse 2. அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு ஹிருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம வேதத்தில் நிறைய இடத்துல நம்மள பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல நம்ம எப்போ பாக்கியவான்களா இருப்போமா, அவரோட சாட்சிகளை கை கொண்டு. அதுக்கு முந்தின வசத்துல இருக்கும், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அப்படின்னு. அவரோட வேதத்தின்படி நடக்கடிச்சே நம்ம உத்தம மார்க்கங்களா நடக்கடிச்சே பாக்கியவான்களா இருப்போம். அடுத்தது அவரோட சாட்சிகளை கை கொண்டு நம்மளோட முழு ஹிருதயத்தோடு அவரை தேடுறச்சு நம்ம எப்படி இருக்கும், பாக்கியவான்களா இருக்கும். இன்னைக்கு அவரோட சாட்சி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவன் நீங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்க வாழ்க்கையில தேவன் செய்த அற்புதங்களை எப்படி ஏசப்பாவை நீங்க ருசிச்சீங்கன்னு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விஷயத்துலயும் ஏசப்பா நாமத்தை நீங்க உயர்த்துற இடம்லாம் அவரோட அந்த சாட்சியில தேவ நாமம் மகிமைப்படும்படியாக நடக்கிற இடங்கள்ல எல்லாம் நீங்க அவரை நேசிக்கரிச்சு உங்க முழு ஹிருதயத்தோடு நீங்க தேவனை நேசிக்கரிச்சு நீங்க எப்படியா பாக்கியவான்களா இருப்பீங்க. ஆமீன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்களேன். எப்படிலாம் நான் இயேசுவை மகிமைப்படுத்த முடியும்னா, தேவநாமம் மகிமைப்படும்படி ஏசப்பா உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை சாட்சிகளை நீங்க கை கொண்டு மற்றவங்களுக்கு அந்த சாட்சியை சொல்லச்சு தேவநாமம் மகிமைப்படும். நீங்க உங்க முழு ஹிருதயத்தோட தேவனை நீங்க நேசிக்கரிச்சு நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. நேசிக்கிறதோடு மாத்திரமில்ல, முழு ஹிருதயத்தோட நீங்க எப்படி தேடணும். முழு ஹிருதயத்தோடு நீங்க தேவனை தேடுறச்சே பாக்கியவான்களா இருப்பீங்க. நம்ம நேசிக்கிறவர்ல ஒரு பாட்டு தான் நம்ம தேவனை தேடுறோமா. முதல்ல யாரை தேடுறோம்? காலையில எழுந்த உடனே போனை தேடுறோமா, நண்பர்களோட வாட்ஸ்அப் மெசேஜுக்காக காத்திருக்கோமா, இல்ல கணவன் கிட்ட பேச, மனைவி கிட்ட பேச, பெத்தவங்க கிட்ட பேச, இல்ல ஊழியக்காரங்க கிட்ட பேச காத்துட்டு இருக்கோமா? முதல்ல தேவனை முழு ஹிருதயத்தோட தேடுங்க. அப்ப பாக்கியவான்களா இருப்பீங்க. கூட என்ன, உங்க சாட்சியில தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்புறம் சாட்சிகளை கை கொண்டு நீங்க நடக்கச்சு பாக்கியவான்களா இருப்பீங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய சாட்சிகளை கை கொண்டு முழு ஹிருதயத்தோடு உம்மை தேடும் போது பாக்கியவான்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது ராஜா. ஆண்டவரே, உம்முடைய சாட்சிகள் நீர் எப்படி பட்டவர் என்று, எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் என்று, பரிசுத்த தெய்வம் என்று, எங்களுக்காகவே ஆண்டவரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று, நீர் ஒருவரே ரட்சகர் என்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்கள் வாழ்க்கையில நீங்கள் செய்கிற அற்புதங்களை எல்லாத்தையும் ஆண்டவரை சாட்சியாக உமது நாம மகிமைக்கு என்று சொல்லவும், முழு ஹிருதயத்தோடு உம்மை தேடவும் ஆண்டவரை ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக. அப்பொழுது வேதத்துல சொல்லியிருக்கிறபடி பாக்கியவான்களாக நாங்கள் இருக்கும்படியாக அந்த ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருத்தரோட சிரசின் மேல் வந்து தங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.